நீங்க மதிமுகல உங்களுக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. உங்களுக்கு சீட் மறுக்கப்பட்டதுனாலதான் மதிமுக இருந்து வெளியே நீங்க தாவேக்காக போறதா ஒரு தகவல் இருக்கு. அருமையான கேள்வி. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவில் இருந்து நான் வந்து கவுன்சிலர் ஆகி 4 பேர் ஜெயிச்சு வடக்கில் வந்து திருப்பூர் நகரமன்ற வேளம்பலை நகரமன்றத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சு அந்த சீட்டை கிழிச்செறிகிறாங்க. கிழிச்செறிஞ்சோன்னு அதெல்லாம் உங்களுக்கு பழைய நிருபருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்ப வந்து என்னை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அமைச்சர் மதிப்புக்குரிய பொங்கலூர் பழனிசாமி அண்ணன் அவர்கள் பேரவே சொல்றேன், அவர் சொன்னது உண்மை. கூப்பிட்டு என்னை வந்து பேசினார், திமுகவுக்கு வந்துறப்ப உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு. அப்பெல்லாம் நிறைய பேர் இல்ல. நான் அப்பவே வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நான் இருக்கிறது மதிமுக சின்ன கட்சி, அதுலயே இருந்துட்டு போறேங்க, இந்த வெங்காயம் எல்லாம் தெரியும், நீ கம்முன்னு வாப்பா அப்படின்னாரு. இப்படியே சொன்னாருங்க. நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே சொன்னாரு. அப்ப வந்து என்னை கூட்டிட்டு போனவர் ஒரு முக்கியமானவர் சொன்னார், தம்பி கிட்ட அதெல்லாம் பேசாதீங்க, நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து என்ன மனசாட்சிக்கு பிரகாரம் நல்ல பையனா இருக்கிறேங்க, நல்லவனாத்தான் இருப்பேன். அதனால வந்து அப்படியெல்லாம் வந்து என்ன வந்து அவங்க சீட்டு வாங்கி கொடுக்கல, சீட்டு வாங்கி கொடுக்கறதுனால போற அப்படி பார்த்தா எனக்கு வேற அழைப்புமே வந்தது, நான் போகலையே. அந்த அழைப்பு வந்ததுக்கு வந்து அதே வேட்பாளர் போய் கேட்க சொன்ன, பேர் சொல்லக்கூடாது சார், இதுல அழைப்பு வந்து என்னை வந்து அந்த வேட்பாளர் வந்து சின்ன வயசுல இருந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாரு, இப்ப கேட்டால் கரெக்டா இருக்கு. போய் கேட்டோன்னு என்னோட கனவு அப்படின்னாரு, சாமி இதோட மறந்துரு, இதோட மறந்துரு, நானும் கேட்கல நீங்களும் பார்க்கல, விட்டுருங்க அப்படின்ட்டேன். நான் வந்து ஒருத்தர் உழைப்புல வந்து கண்டிப்பா வந்து மண்ணள்ளி போடவே மாட்டேங்க. எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, அது இன்னைக்கு தளபதி வழியில போறேன், கண்டிப்பா நல்லதா நடக்கும் சார். மதிமுக இருந்து ஏன் போன பதவி கிடைக்கலினா போலிங்க இருக்கா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் சொல்லிடுறேன் சார். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாது. நான் இப்போ யூடியூப்ல அடிச்சு பார்த்தா ஒரு பூவை பார்த்து எடுத்து அந்த பூவை எப்படி உருவாச்சேன்னுங்கிறது வரும். நாங்கள் அதை போட்டு ஏஐயில் போய் போட்டோம்னா அப்படி ஒரு கட்சியே இல்லைன்னு வருது. எங்க மனசு எப்படி இருக்குங்க சார்? 35 வருஷமா கஷ்டப்பட்டு மதிமுகன்னு இல்லைன்னா எப்படி இருக்கு? நீங்க ஏஐயில் அடிச்சு பார்த்தீங்கன்னா மதிமுக அப்படின்னு சொன்னா அதனுடைய ஹிஸ்டரி கேட்டால் அது சொல்லாது. நான் வந்து அதுக்கு வந்து முன்னாள் இவர் வைகோ கிட்ட போயே கேட்டேன், ஏங்க நம்ம சின்னத்தில் நிற்காம இப்படி போய் நின்னோம்னா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரங்க கிடைக்காது, ஒரு கட்சி பேருமே சொல்ல முடியாதுங்க, எப்படிங்க அப்படின்னு சொல்லி நேரடியாவே கேட்டேன் நான். இது பேசுற மாதிரி இருந்தா நீங்க வெளியே போயிருங்க அப்படின்ட்டு. இதுதான் உண்மை, வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அழுகிறாருங்க, எல்லாம் அழுகிறாரு. அழுது நாம நீங்க என்ன பண்ண முடியுங்க? நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கிற போது ஓ இன்சில் இல்லாம எப்படி சார் வாழ்றது? இன்சில் இல்லாம எப்படி சார் வாழ்றது? இன்சில் இருந்தா தான் எங்க அப்பா ஆறுன்னு எனக்கு தெரியும், ஆறுன்னு தெரியும். இன்சில் இல்லாம நம்ம ஒரு கட்சியே இல்லைன்னு வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல பசங்க எல்லாம் 3வது படிக்கிற பொண்ணு செல்போன் அடிச்சுன்னு இந்த கட்சி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு மாத்திரை வாங்கி போய் பார்த்தோம்னா இந்த மாத்திரை எப்படி உருவாது, இந்த மாத்திரை எதனால சாப்பிடலாங்கிறாங்க. ஒரு கட்சி மக்களுக்கு சர்வீஸ் பண்றது, இந்த கட்சி எப்படி இருக்கு அந்த பையனை சர்ச் பண்ணுவானுங்களா பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் வந்து அந்த அளவுக்கு வந்து கைபேசியில் அந்த அளவுக்கு விளையாடுறாங்க, அந்த அளவுக்கு எல்லாமே வருது. நீங்க உப்பு அடிச்சு பார்த்தாலும் அது இருக்காது, மதிமுக அப்படி ஒரு கட்சி இல்லை அப்படின்னு வருது. இப்படி எல்லாம் இருக்கிறப்போ எல்லாம் பசங்க கேட்கறாங்க சார், இதுக்கு நான் பதில் சொல்ல முடியல. நான் தலைவர்கிட்ட சொன்னேன், நாம இப்படி போய் நின்று இருக்கிறோமே அப்படின்னு. அதனால இவரு சொல்றது எல்லாமே நாம கேட்டுக்க முடியாது. நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு, நாம ஒரு தனியா ஒரு பயணம் பண்றோம், எத்தனையோ பண்ணிட்டு இருக்கிறோம். வேற கட்சிக்காரெல்லாம் வேற சின்னம் வாங்கி நின்னாங்க, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதே கம்மி, இருந்தாலும் அதுல வந்து 2 சீட்டாவது நாம நிக்கலாம், கடைசிக்கு ஒரு சீட்டாவது நிக்கலாம்னு சொன்னேன். ஒரு அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சியில் நாம டிராவல் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தளபதி அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பக்காவா பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இயக்கத்தை நாம் சேர்ந்தெடுப்போங்கிறதுக்காக தான் எடுத்தேன். அதனால வந்து எல்லாரும் பயணிக்கிறோம், மக்கள் வந்து நிம்மதியா இருப்பாங்க. ஒயின் ஷாப் இன்னும் ஜனமா கம்மி பண்ணிடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. இது எல்லாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், தாராளமா பண்ணுவாங்க. இது வந்து இந்த பயணம் தொடரும், வெற்றி பெறும். வெற்றி கழகம் எப்பொழுதும் வெற்றியாகவே இருக்கும். 20 வருஷத்துக்கு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, 20 வருஷம் ஏன் பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு 7 வயசு பையன் வந்து இன்னைக்கு விஜய் வந்து ரொம்ப விரும்பி தாத்தா பாட்டியெல்லாம் ஓட்டு போட வைக்கிறான். அவன் நாளைக்கு வந்து 12-15 வயசு ஆயிரு. இப்ப இருக்கக்கூடிய 5 வயசு பையனுக்கு 20 வயசு ஆயிடுவானுங்க. இப்ப இருக்கக்கூடிய அப்படியே 25-30 ஆயிரம். அப்ப 5-20 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இவரு தான் இப்போ நீங்க இந்த 8 நாள்ல சினிமா முறையா செய்யறாரு ஆட்சி, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே இந்த 8 நாள்ல சினிமா முறையில் ஆட்சி பண்றாரா சொல்லுங்க பார்க்கலாம். சினிமா முறையில எடுத்துன்னு 4 பேர் தட்டி தூக்கி போட்டு வந்துடலாம். இது அப்படி இல்லை. எத்தனை சிக்கல் இருக்குது, ஒரு சீட்ல போய் உட்கார்ந்து பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். நீங்க எத்தனை இது அவர் வந்து இன்னைக்கு பண்ணி 8 நாள்ல வந்து 8 வருஷம் நடந்த மாதிரி ஆட்சி நடத்திட்டாருங்க. உங்களுக்கே தெரியும், புரட்டி பாருங்க அவரோட ஹிஸ்டரிய. இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் அவரை பத்தி போட்டா உடனே கமாண்ட் மற்ற ஆளுகளுக்கு. நான் சர்வீஸ் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடையாது, டிவி கார்டு இருந்து செஞ்சா இந்த பையன் அப்படின்னு சொன்ன போதும். அதுக்கு மேல அங்கீகாரம் என்ன வேணும்? நான் நேசிக்கின்ற தலைவருக்கு வந்து பேர் கிடைச்சா போதும், எனக்கு கிடைக்கணுங்கிறது இல்லை.
2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.